அமர்ந்திருக்கும் இறையடியார்களே, யாழ் நகரில் கோயில் கொண்டெழுந்து குருநகர் பகுதியில் அமர்ந்திருக்கும் புதுமை மாதாவின் 400வது வருட ஜூபிலியை பங்கு மக்களாகிய நாம் இத்திருப்பலியில் நன்றியுடன் கொண்டாடி மகிழ்கின்றோம். மகிழ்ச்சியை அன்னையின் பக்தர்களும் சேர்ந்து மகிழ்ந்திட இப்பலிதனில் கலந்திட அகமகிழ்வுடன் உங்களை அழைத்து நிற்கின்றோம். மேலும் இன்றைய நாளில் எமது அழைப்பினை ஏற்று திருப்பலியை நிறைவேற்றி எமக்காக மன்றாட வந்திருக்கும் அதிவணக்கத்துக்குரிய ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை பங்கு மக்களாகிய நாமும் அன்னையின் பக்தர்களும் மகிழ்வுடன் வருக வருகவென வரவேற்கின்றோம். மேலும் நவ நாட்களில் இடம்பெற்ற இறைவார்த்தை மறைவுரையாக எமது ஆன்மீக வாழ்வில் தூய்மை பெற்றவர்களாக அன்னையின் பெருநாளை கொண்டாட கூடியிருக்கும் இந்நாளில் எமக்காய் பரிந்து பேசும் அன்னை என்ற கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். அன்னை இறை திட்டத்தை முழுமையாக ஏற்று திருச்சட்டத்தில் உள்ளவற்றை கடைபிடித்து வாழ்ந்ததினால் அன்னைக்கு விழா எடுக்கின்றோம். அன்னை தனது மகனை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்னை இயேசுவின் பிறப்பில் இருந்து மரணம் மட்டும் தன் வாழ்க்கை பயணத்தை இறைவனிடம் ஒப்படைத்து வாழ்ந்ததுதான் பெரிய காணிக்கை, பெரிய தியாகம் ஆகும். அன்னை, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று வாழ்ந்தது போல எம்மையும் வாழ அழைத்து நிற்கின்றாள். அவள் எமக்காய் என்றும் பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருக்கின்றாள். எனவே அன்னையை பின்பற்றும் நாம் அவரிடமிருந்த நற்பண்புகளை எமதாக்கி வாழ முற்படுவோம். எமது விண்ணப்பங்களையும் ஏக்கங்களையும் ஒப்படைப்போம். அன்று கானாவூர் திருமணத்தின் குறையை தீர்க்க தனது மகனிடம் பரிந்து பேசியது போல் இன்றும் எமது குறைகளை தீர்க்க உமது மகனிடம் எமக்காய் பரிந்து பேசும்படி இப்பலிதனில் இரக்கத்துடன் மன்றாடிக் கொள்வோம். Bye.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் காணிக்க மாதாவின் திருநாளை கொண்டாடுகின்றோம். இந்த அன்னை எவ்விதமாக தன்னிடமிருந்ததை தனக்கென்றிருந்ததை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தாள். அதைத்தான் நாங்கள் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மேலதிகமாக இருந்த அன்னை தனக்கென்றிருந்த ஒரே குழந்தையை அதை இறைவனுக்கு அவள் காணிக்கையாக்குகின்றாள். எமது வாழ்விலையும் நாங்கள் இறைவனுக்கு நம்மிடத்திலே இருப்பதை அல்ல, எமக்கென்றிருப்பதை கொடுப்பதற்கு நாங்கள் யாராக இருக்க வேண்டும். இதற்காக நாங்கள் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் பகுதி வரும் பொருட்டு நாம் பாவங்களை சில விதமாக நமது கடமையில் தவறியிருப்போமையாகில் அவற்றை நினைவு கூர்ந்து இறைவனிடம் மன்னிப்பை வெல்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். இறைவனின் ஆட்சியில் இருப்பவரே. ஆமென், 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 ஆமென். நாம் சொல்லை பொழுது முழு வெற்றி ஆசீர்வதிக்கப்படும். முழு வெற்றி சகோதர சகோதரிகளே, 40 நாட்களுக்கு முன் ஆண்டவரின் பிறப்பு நாளை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம். இன்று மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்க பிறந்த நாள் வருகிறது. இந்த நாளில் இயேசு இருக்கக்கூடிய வெளிப்படையாக நிறைவேற்றினார்கள். உண்மையில் நம் மீது நம்பிக்கை கொண்ட மக்களை அவர் சந்தித்தார். முதியோரான சிமியோனும் அன்னாவும் தூய ஆவியார் என்பவர்களால் கோவிலுக்கு வந்தனர். அதே ஆவியாரால் பெற்று ஆண்டவர்கள் அமைந்து அர்ப்பணிப்புடன் கேட்டனர். அதே போல தூய ஆவியாரால் கூடியுள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கணவனின் இல்லம் செல்வோமாக. அவர் மாற்றுள்ள கடன்களை அப்பத்தை விரும்புவதெல்லாம் நாம் அவரை எதிர்கொள்வோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையை தமதாக்கிக் கொண்டு உம்முரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புமிக்கு உரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்குள் வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதுதனை அனுப்புகின்றேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்குள் வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகின்றார் என்கின்றார் கடவுளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகின்றவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவக்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தின் முன்னிய ஆண்டுகளிலிருந்து இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமும் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக படைகளின் ஆண்டவரே இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். தொன்மை மிகு கதவுகளே
மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவரே இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவரே இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவரே இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவரே இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரியைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகள் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புயலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 22 தொடக்கம் 40 வரை.
மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த பொழுது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவர்களுடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடா புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்கவும் வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பெற்றுக் கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்தும் இருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்தார். திருச்சட்ட வழக்கத்துக்கு ஏற்ப செய்ய வேண்டியவற்றை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படியும் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோனோ அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவள். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சொன்னார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. வாழ்வுதரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, காணிக்கை மாதா திருநாளை கொண்டாடுகின்ற நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனக்கென்றிருந்ததை, தனக்கு சொந்தமானதை கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கின்றார். இந்த காணிக்கை என்பது நாங்கள் காண்கின்றோம் ஆதியிலே இருந்து வந்து கொண்டிருந்தது. ஆபேல் காயின் கதையிலேயும் நாங்கள் காண்கின்றோம். கடவுளுக்கு அவர்கள் காணிக்கை கொடுக்கின்றார்கள். ஆபிரகாம் தனக்கென்றிருந்த ஒரே மகனை காணிக்கையாக கொடுக்கும்படி கேட்ட பொழுது அவர் மனம் வந்து அந்த காணிக்கையை கொடுக்க போன பொழுது நிப்பாட்டப்படுகின்றார். அதுபடியால் தான் அவரை பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் விசுவாசத்தின் தந்தை
என்று ஆபிரகாமை சொல்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே விசுவாசத்தின் தாயாக மரியாள் இருக்கின்றாள். ஏனென்று சொன்னால், தனக்கு வந்த கடவுள் கொடுத்த அந்த மகனை காணிக்கையாக கொண்டு போய் ஆலயத்திலே ஒப்பு கொடுக்கின்றார். யூத மரபின்படி ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி அல்லது 2 மாடப்புறாவை கொடுத்து அதை மீட்க வேண்டும். அந்த காணிக்கை கொடுக்கும் மனது மரியாளிடத்திலே நாங்கள் காண்கின்றோம். எவ்வளவோ பிரச்சனைகளிலே குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். கணவன் அமைச்சப்படுகின்றார். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொன்ன பொழுது ஆவியானவர் உமக்கெல்லாம் சொல்லுவார் என்று சொல்லி, இதோ உம்முடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டவள் தனக்கு கிடைத்ததையே கொண்டு போய் கோயிலே காணிக்கையாக கொடுக்கின்றாள். இதுதான் மரியன்னையிடம் இருந்த பெரிய ஒரு புண்ணியம். நாங்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். இந்த காணிக்கை மாதா என்று சொல்லி நாங்கள் கத்தோலிக்கர்கள் மரியன்னை மீது அளவு கடந்த பக்தி, அவளுக்கு வெவ்வேறு பெயர்களை எல்லாம் சூட்டி மடுமாதா, வேளாங்கண்ணி மாதா, காணிக்கை மாதா என்றெல்லாம் சொல்லி ஆண்டு முழுவதும் நாங்கள் விழா எடுக்கின்றோம் அவளுக்கு. ஏன் என்று சொன்னால், அவள்தான் எங்கள் எல்லோருக்கும் ஒரு மேல்வரி சட்டமாக, விசுவாசத்துக்கு ஒரு மேல்வரி சட்டமாக இருக்கின்றாள். அவளைதான் நாங்கள் பின்பற்ற திருச்சபை எங்களுக்கு நினைவூட்டுள்ளது. இன்றைய திருநாளிலே வருகின்றது ஒரு முக்கியமானது. தனக்கென்று இருந்ததை ஒரே ஒரு பிள்ளை, அதையும் கடவுளுக்கு கொடுக்க அவள் தயாராக இருந்தாள். அன்பார்ந்தவர்களே, மரியன்னை தன் வாழ்விலே இறைவனுக்கென்று வாழ்ந்தவள். உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் ஆகட்டும் என்று சொல்லி தொடங்கினவள் கடைசி வரையும் பிரமாணிக்கமாக இருக்கின்றாள். இங்கே காணிக்கையாக கொடுக்கின்றாள். பிறகு பிள்ளையை வளர்க்கின்ற பொழுது காணாமற் போக அவரிடம் சென்று ஏன் இப்படி செய்வீர் என்று சொன்ன பொழுது, நான் என் தந்தையின் அலுவலாக இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாதா என்று சொல்கின்றார். அதையும் அவள் உள்வாங்கி தியானித்து கொண்டு வந்து அவர் போதிக்க தொடங்கின பொழுது ஓரளவு மகிழ்ச்சி அடைகின்றார். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்கின்றார், குணப்படுத்துகின்றார், உணவு கொடுக்கின்றார், உயிர்ப்பிக்கின்றார் என்று பார்த்து கொண்டிருக்க அவருடைய வாழ்வு முடிவடைகின்றது. சிலுவையில் அறைந்து கொல்லப்படுகின்றார். அடியில் நின்று தன் மகனை அவள் ஒப்புக் கொடுக்கின்றார். என்ன நடக்கிறதுன்னு சொல்லி விளங்காத ஒரு நிலையிலேயும் கடவுளுக்கு இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்து தன் மகனையே கடைசியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இந்த மரியன்னையின் பண்பை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதுதான் நாங்கள் திருச்சபை உங்களுக்கு இந்த திருவிழாக்கள் ஒவ்வொரு நாட்களில் நாங்கள் மரியன்னையை நாங்கள் புகழ்ந்து பாடி வரும் பொழுது இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். தனக்கென்று இருந்ததை அதுதான் அவளிடத்தில் இயேசுநாதர் ஆண்டவன் இயேசு பார்க்கின்றார். காணிக்கை போடைக்குள்ள அது ஒரு ஏழை வந்து 2 காசு போட சொன்னார். இவள் தான் உள்ளதுக்குள்ள துறம். ஏனென்றால் அவ்வளவுதான் அவளிடம் இருந்தது, அதையே கொடுத்துட்டாள். இதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னது, எல்லாரிடம் பார்க்க மேலாக. ஏனென்றால் தனக்கு மேலதிகமாக இருந்தது அல்ல, தனக்கென்று இருந்ததை கொடுப்பதிலே தான் அங்கே அதில் நாங்கள் காண்கின்றோம். மரியாளின் வாழ்க்கையிலேயும் ஒரு மறைந்த வாழ்வு. தனக்கென்று ஜீவிக்கவில்லை, கணவனுக்காக பிள்ளைக்காக அவள் வாழ்ந்தாள். இதுதான் அவளிடத்தில் நாங்கள் பார்க்கின்ற பெரிய ஒரு புண்ணியம். தன் வாழ்க்கையிலே பிரமாணிக்கமாக இருந்தாள். மற்றது தனக்கென்று இருந்ததை இறைவனுக்கு கொடுக்க தயாராக இருந்தார். மரியன்னையின் நாங்கள் எல்லோரும் ஓடி செல்வது எங்களுக்காக அவள் பரிந்து பேசுவாள். கானாவூர் திருமண விழாவிலே
ஒரு குறை ஏற்பட போகின்றது என்று சொல்லி யாரும் அறிய முதல் மரியன்னை கண்டுவிட்டு போய் தன் மகனிடம் கேட்கின்றாள், ரசம் தீர்ந்து விட்டது. அவர் கொடுத்த மறுமொழி, அதற்கும் எனக்கும் என்ன, நீ போய் இந்த பாட்டில் இரு. அதற்கு அவள் என்ன சொல்கின்றாள், ஆக்களை கூப்பிட்டு அவர் சொல்கின்றபடி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது முதற் புதுமையை ஆண்டவன் இயேசு செய்கின்றார். மரியன்னையின் ஆனபடியாகத்தான் நாங்கள் கத்தோலிக்கர்கள் மரியன்னை மீது அளவு கடந்த பக்தி வச்சு ஓடிப்போய், ஏனென்று சொன்னால் நாங்கள் கேட்க முதல் அவள் எங்களுக்காக பரிந்து பேசுவாள். இதைவிட புறமான அன்னை தேவையில் நாங்கள் எங்களுடைய தேவைகளை உணர முதல் அவள் உணர்ந்து போய் தன் மகனிடம் பரிந்து பேசுவாள். அந்த நம்பிக்கையிலே தான் என்பார்களே நாம் கத்தோலிக்கர்கள் மரியன்னை மீது அளவு கடந்த பக்தி வச்சிருக்கின்றோம். ஒரு நாள் தகப்பனும் மகனுமாக காரில் போய் சாமான்கள் வீட்டுக்கு வேண்டிக்கொண்டு வரைக்கல மகன் சின்னவன் காருக்குள்ளே இருந்து பார்க்கின்றான். ஒரு வயது போன ஒரு ஐயா நடு வெயிலில் கஷ்டப்பட்டு ரோட்டு கொதிக்குது வெறுங்காலோட அவர் தாண்டி நடந்து போவதை அவன் பார்க்கின்றான். எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வெயிலிலே மேலேயும் சூடு கீழேயும் சூடு. அவன் அதை பார்த்து கொண்டு போய் வீட்டு இறங்கின உடனே ஓடிப்போய் அறையில் இருந்த இந்த உண்டியல் தான் சேர்த்து வைத்ததை உடைத்து அந்த காசை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் போயிட்டான். தாய் இதை கேட்டவன் எங்கே போகிறான், வந்துறங்கின ஒன்று ஓடி போகிறானே என்று சொல்லி அவரை சொன்னது, நீ பெயர் எங்கே போகிறான். இவர் போனால் அவன் ஒரு கடையில் போய் செருப்பும் வேண்டி பிறகு தண்ணி போத்தலும் வேண்டி கண்டு சைக்கிளில் வந்து அந்த மனுஷன் அப்போ களைச்சி போய் ஒரு மரத்துக்கு கீழே இருக்க அவனுக்கு அந்த செருப்பையும் போட்டு தண்ணி போத்தலையும் கொடுத்து குடிக்க பண்ணி போட்டு பிறகு சைக்கிளில் வீட்டில் வந்தார். தகப்பன் இடத்துல நின்று காரில் பார்த்தவர் வீட்டில் வந்து அப்போ தாய் கேட்டால் இவன் எங்கே போயிட்டு வந்தவன். சின்னர் அவன் எங்கேயோ புறமான ஒரு செயலை செய்து வந்திருக்கிறான், இதுதான் நடந்தது. நான் இந்த பிள்ளை செய்ததை பார்க்குறதும் பார்க்க தாய் தகப்பன் இந்த பிள்ளையை வளர்த்துருதும் அவன் கேட்கல, பார்க்குறான் ரோட்டில் தானாக போய் தன்னிடத்தில் இருந்த அந்த உண்டியல் சேர்த்து வைக்கிற பழக்கங்களையும் உடைச்சி போட்டு அந்த காசில் வந்து செருப்பும் தண்ணி போத்தலும் கொண்டு வந்து கொடுக்கும். இது ஆற்று கட்டித்தனம் என்றால் பெற்றோர்கள். கிரெடிட் கோஸ் டு த பேரண்ட்ஸ். என்ன மாதிரி அந்த பிள்ளையை வளர்த்துருக்கார். அவன் செய்தது எங்கிருந்து வந்தது, வீட்டில் இருந்த பழக்கம் தான். இன்று எங்களுடைய பிள்ளைகள் இப்படியான பழக்கங்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்களா? தானாக இன்னொருவருடைய தேவையை அறிந்து செய்வதுதான் உண்மையான புண்ணியம். இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பார்களே. பிள்ளைகளை வளர்ப்பது மிகவும் கடினம் இந்த நாளில். ஏனென்றால் பிராக்குகள் அதிகம். ஆனால் எனக்கு அந்த இதில் பிடிச்சது, அந்த கதையில் பையன் இல்லை, தாய் தகப்பன் என்ன மாதிரி அந்த பிள்ளையை வளர்த்திருக்கார். இது இறைவனால் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் கொடுக்கப்படுகின்ற கட்டளை. பிள்ளை செல்வங்களை தந்தால் அவற்றை நன்றாக வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கடமையில் தவறுதல் மிக மிக பெரிய பாவம். நமக்கு ஒரு கடமை தந்திருக்கு, நாங்கள் அதை செய்ய வேண்டும். இல்லையே சாக்கு போக்கு சொல்லி அது இப்போதே பிள்ளைகள் படுத்தான் அங்காலஞ்சாலன்னு சொன்னோம் என்று சொன்னால் அவன் ஒரு நாளைக்கு காலத்தில் கத்தி வைப்பான். அன்பாந்தவர்களே, மரியன்னையிடம் நாங்கள் இன்று வேண்டுவோம், பிறர் தேவைகளை நாங்கள் அறிந்து செயற்பட முன்வர வேண்டும். எவ்விதம் அவள் தன் வாழ்க்கையை காணிக்கையாக கொடுத்தவள், தனக்கு கிடைத்த அந்த பிள்ளையை காணிக்கையாக கொடுக்கின்றாள்.
கடைசியாக சிலுவையடியில் நின்றும் ஒப்புக் கொடுக்கின்றார். அப்படியான மனதை நமக்கு தர வேண்டும். நாங்கள் நல்லதை செய்து மற்றவர்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டும். எங்களுக்கு ஒரு நல்லொரு பழக்கம் இருக்குது, மற்ற ஆக்களை இழுத்து விழுத்தார்கள். அப்படியான்னு சொல்லி சீச்சி அவர் அப்படி இவர் அப்படி இவ அப்படியான்னு சொல்லி இழுத்து விழுத்தார்கள் தான் எங்களோட பரம்பரை. ஆனால் தட்டி கொடுத்து நல்லாவா என்று சொல்ல மாட்டோம். எதுக்கும் புறம் கண்டுபிடிச்சு அவர் அப்படி இல்லை, அவர்கிட்ட கூத்துகள் இதுன்னு சொல்லுவோம். இல்லை அவளோ அவள் இப்படிப்பட்டவள். யாராவது நாங்கள் துணிந்து அவர்களை முன்னேற்றுவதற்கு தட்டி கொடுத்து வளர்ப்பதற்கு முன் வர வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். நாங்கள் நினைக்கப்படாது கோயிலுக்கு போகிறது, நோனிகளுக்கு போகிறது தான் அது உண்மை. அதிலிருந்து நல்ல பழக்கங்கள் வரும். அதிலிருந்து நல்ல பழக்கம் வரையில்லை என்றால் நாங்களே கோயிலுக்கு போகிறோம், எனக்கு இதைத்தான் எனக்கு இதைத்தான் என்று சொல்லி மண்டாடுவதற்கா, அல்லது நாங்கள் கிறிஸ்தவ சமுதாயம் நல்லா வர வேண்டும், மற்றவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பிறரின் தேவைகளை அறிந்து நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இப்படியான பண்புகளைத்தான் இந்த திருவிழாக்களிலே நாங்கள் யோசித்து எடுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்திலே நான் என்ன செய்ய போகிறேன், மற்றவர்களின் தேவை அறிந்து செய்யலாம், மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களை இழுத்து விழுத்தாண்டாமல் ஊக்குவிப்பது மிகவும் கஷ்டம். அதை நாங்கள் செய்ய வேண்டும். இப்படியாக வாழ்ந்தால்தான் என்பார்களே நாங்கள் மரியன்னையின் பிள்ளைகளாக வாழ்கின்றோம். ஆண்டு முழுவதும் 2 மாதத்தை தவிர அவளுக்கு விளையாடுகிறோம். ஏப்ரல் மாதமும் நவம்பர் மாதம் தவிர 10 மாதம் விளையாடுக்கிறோம். விளையாடுத்து எங்களுடைய சமுதாயம், கத்தோலிக்க சமுதாயம் முன்னேறி இருக்கின்றதா கேள்விக்குறி. ஆனால் இன்னும் முன்னேறுவதற்கு அவ்வளவு இடம் உண்டு. இந்த மரியன்னையிடம் வேண்டுவோம், எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் எல்லோரையும் நல்ல கத்தோலிக்கர்களாக வளர உதவி செய்ய வேண்டும் என்று திருப்பலியிலே கொண்டாடுவோம். ஆமென். அன்னையை மாற்றிப்படுத்தி விழா கொண்டாடுகின்ற தருணத்திலே இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகள், திரு அவையின் தேவைகள், முழு உலகத்தின் தேவைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம்.
திரு அவைக்காக உம்மிடம் வருகின்றோம். உமது பணியை தொடர்ந்தாற்றி வருகின்ற அருட்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஒவ்வொருவரும் தமது பணிவாழ்வில் ஏற்படுகின்ற சவால்களைக் கண்டு மனம் தளர்ந்து போகாது உமது துணையுடன் அதை வெற்றி கொண்டு தொடர்ந்தும் திருச்சபையின் வளர்ச்சிக்கு உழைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னை மரியாவை மனுக்குலத்திற்கு தாயாக தந்த அன்பின் தகப்பனே, மனுக்குலத்திற்கு தாயாக தரப்பட்டுள்ள எமது அன்னையிடம் இதுவரையிலும் நாம் பெற்றுக்கொண்ட அருள் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறி தொடர்ந்தும் அவரது ஆசியும் பரிந்துரையும் எம் ஒவ்வொருவர் குடும்பங்களோடும் என்றும் இருந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தகப்பனே, போதை பொருளுக்கு அடிமையாகி இன்னும் அசாதாரண சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டு அமைதி இழந்து நிற்கும் உம் பிள்ளைகளை நீரே பொறுப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தேவனே, உமது திருச்சன்னிதானம் ஒன்றே அமைதியையும் ஆறுதலையும் தர முடியும் என்ற ஏக்க பெருமூச்சுக்களோடும் கனத்த இதயத்தோடும் கலங்கிய விழிகளோடும் அமர்ந்திருக்கும் பிள்ளைகளை இரக்கத்துடன் நீர் பார்த்து அன்று கானாவூர் திருமணத்தின் குறையை நீக்கி நிறைவை அளித்தது போல் எங்களது குறைகளையும் நீக்கி நிறைவை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக எங்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இறைக்கும் இந்த அன்பு தந்தை இறைவா, இந்த வழியில் நாங்கள் தெரிவித்த வேண்டல்கள் அனைத்திற்கும் நீர் செவி சாய்த்ததற்காக நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் உம்முடைய மக்களை எல்லா தீங்கள் ஆபத்திலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்தியுள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
இங்கு செய்தது எல்லாம் எனக்கே நீ செய்தாய் என்றே பிறக்காய் எனதுடைமைகள் எல்லாம் செய்தோர் அளிக்கின்றேன். புவிக்காய் அன்னை உனை ஈன்றாள் எனக்காய் உன்னை நீ தந்தாய். புவிக்காய் அன்னை உனை ஈன்றாள் எனக்காய் உன்னை நீ தந்தாய். காணிக்கை தர வந்தேன் இறைவா 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 என்னுள்ளம் அதை தருகின்றேன். தலைவா 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 காணிக்கை போல எனக்குள் இருக்கும் சிறந்ததை நானும் தயங்காமல் மன நிறைவோடு இனிதே தருகின்றேன். புவிக்காய் அன்னை உனை ஈன்றாள் எனக்காய் உன்னை நீ தந்தாள். புவிக்காய் அன்னை உனை ஈன்றாள் எனக்காய் உன்னை நீ தந்தாய். காணிக்கை தர வந்தேன் இறைவா 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 என்னுள்ளம் அதை தருகின்றேன். தலைவா 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 காணிக்கை தர வந்தேன் இறைவா 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 என்னுள்ளம் அதை தருகின்றேன். தலைவா 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 சகோதரரே, என்னுடைய உங்களே மானை பலி எல்லாம் வல்ல தாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற உமரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவிழமானீரே. திருவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை உமக்கு வந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடும் என்றுமுள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிரயினத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப் பெற்றார். ஆகவே மது மீட்பை மன மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர்
ஹோசானா உன்னதங்களிலே ஹோசானா 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 ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று நம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாஷ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசபாஸ், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வருமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்று உமக்கு
ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சுபத்தை நமது தேவைகளை நினைவில் கொண்டு உருக்கத்துடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி மது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பாய்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும்.
மனம் தேடுதே உந்தன் வார்த்தைகளே உரமானதே இறைவா இறைவா வாழ்வும் நீ வளமானதே நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறைவனில் நாடினே அடியே நிலை மாறினே மனமெல்லாம் உறவாடுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே உலகமெல்லாம் உறவாடுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே இறைவா இறைவா வாழ்வு மண்ணில் நிறைவாகுமே நீங்காத உறவில் நிறைவான உணவில் இறைவனில் நாடினே அடியே நிலை மாறினே நீங்காத உறவில் நிறைவான உணவில் இறைவனில் நாடினே அடியே நிலை மாறினே உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது தினம் அழகானது கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது தினம் புதிதானது உன்னை ஏற்றுக் கொண்டேன் ஒரு மாற்றம் கண்டேன் உன்னில் உலகை புதிதாக கண்டேன் நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறைவனில் நாடினே அடியே நிலை மாறினே நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறைவனில் நாடினே அடியே நிலை மாறினே கூறி கொண்டாடுவோம். ஆண்டவரே, கிறிஸ்துவை காண நாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் கொண்ட திருவுணவு வழியாக எங்களிடம் உமதுகளை நுழைவு பெறச் செய்தார். ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்கத்தில் உள்ள கொண்ட இறைவன் நமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணத்தை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி உன்னத பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. சற்று நேரம் உட்காருங்கள். Sempre
எங்களுடைய தாய் புதுமை அன்னை காணிக்கை மாதா இவ்வளவு காலமும் இந்த பிரதேசத்திலே கோவில் கொண்டெழுந்தருளி இருந்து எங்களையும் எங்களுடைய மூதாதையரையும் எங்களுடைய தொழில் துறைகளையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய விசுவாசத்தையும் பாதுகாக்கும் அச்சாரமாக திகழ்கின்றாள். அத்தகைய புதுமைமிக்க அன்னையுடைய திருச்சிருபத்தின் முன்பாக சகோதரமே சகோதரியே நீங்களும் நானும் இந்த நேரத்திலே முழங்கால் படியிட்டிருக்க பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த அன்னையுடைய திருக்கர ஆசீரை நாங்கள் பெற விரும்பியவர்களாக, அன்னையுடைய பாதுகாப்பும் பரிந்துரையும் தொடர்ந்துமாக எங்கள் மேலும் எங்களுக்குள்ள யாவற்றின் மீதும் நிறைவாக இருக்க வாஞ்சித்தவர்களாக அன்னையை நோக்கி பின்வரும் ஆர்ப்பரிப்புகளிலே எங்களையும் இணைத்துக் கொள்வோம். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே காணிக்கை மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே காணிக்கை மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாருடைய திருச்சிருவத்தின் முன்பாக இருக்கின்றோம். அவருடைய பரிந்துரையும் ஆசீர்வாதத்தையும் இருகரம் கூப்பி நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆகவே இந்த அன்னையுடைய ஆசீர்வாதம் நிறைவாக எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் எங்கள் எதிர்கால வாழ்வின் மீதும் நிறைவாக இருக்க சற்று நேரம் மௌனமாக மன்றாடுவோம். ஜெபம். கடலிலே தாலாட்டும் குருநகர் பகுதியிலே கோவில் கொண்டெழுந்தருளி இருந்து அருள் வளங்களை எமக்கு பெற்று தருபவளே புதுமை தாயே, இறைவனின் அன்னையே, இயேசுவின் பிரியமான சீடத்தியே, எம்மையும் விசுவாச வாழ்வையும் காத்து வரும் தாயாரே, எங்களது நம்பிக்கையும் அடைக்கலமும் அருளும் ஆறுதலுமான காணிக்கை மாதாவே, அம்மா தாயே, அன்பார்ந்த புதுமை அன்னையே, எம் கிராமத்தில் கடந்த 400 ஆண்டுகளாக புதுமையான அற்புத பிரசன்னத்தால் இப்பிரதேசம் முழுவதையும் நிறைத்து எம்மையும் மூதாதையும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிறைத்து ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த வல்லமையோடு பரிந்துரைத்து நீர் எமக்கு பெற்று தந்த சகலவர பிரசாதங்களுக்காகவும் எம் நெஞ்சத்து நன்றியால் உம்மை ஸ்துதிக்கின்றோம் அம்மா. தப்பாது அருள் உதவிகளை பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்து அபயக்குரல் எழுப்புகின்றோம். உமது வல்லமை மிக்க பரந்துரைக்காக உம்முன் மண்டியிட்டு கிடக்கின்றோம். எம்முடைய வேண்டுதல்களை கேட்டு இறைமகன் இயேசுவிடம் தொடர்ந்தும் பரிந்துரைத்து எங்களை ஆதரியும் அன்பார்ந்த தாயே, அம்மா தாயே, காணிக்கை மாதாவே,
உமது அற்புத விழிகளை எமது பக்கம் திருப்பி எங்களது அவலங்களையும் அலங்கோலங்களையும் பாரும் அம்மா. ஆன்மீக வாழ்வில் குருடர்களாகி பாவங்கள் பெருக்கெடுத்த நிலையில் சாத்தானின் ஆட்சிக்குள் அடிமையாக வாழ பழகிக் கொண்ட பரிதாபத்தையும் இலட்சியமும் முன்மதியுமற்ற போக்குகளும் மகிழ்விக்கும் போதை வஸ்துக்களும் ஆபாசங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கும் சமுதாயத்தையும் பாரும் அம்மா. கண்ணுக்கு தெரியாத கொடிய கொள்ளை நோயின் தாக்கத்தால் இயல்பு வாழ்வு பாதிக்கப்பட்டு அச்சத்தோடும் ஆரவாரத்தோடும் வாழும் அவலத்தையும் பாரும் அம்மா. இந்த கண்ணீர் கணவாயிலே சஞ்சலமடைந்து துயர் கொண்டு அயர்வடைந்து ஆதரவின்றி பரிதமிக்கின்றோமே அம்மா. அம்மா தாயே, தஞ்சமன்றடைய இடமோ இல்லை. நீர் இறங்காவிட்டால் வேறு யார் எமக்கு இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் வேறு யார் எமக்கு உதவுவார்? நீர் ஆதரியாது விட்டால் வேறு யார் எமக்கு ஆதரிப்பார்? உம்பாதம் ஓடி வந்திருக்கும் அம்மை பாரும் அம்மா. எம் துயர் தீரும் அம்மா. எம்மை சூழ்ந்து வாட்டும் துயரினை போக்கும் அம்மா. மீட்பு திட்டத்தில் இறைவனோடு கைகோர்த்து உம்மையே காணிக்கையாக்கிய அன்பார்ந்த காணிக்கை மாதாவே, உமது பரிசுத்த பத்தினியாம் புனித வளனாரின் ஆண்டை நினைவு கூறும் பரிசுத்த திருச்சபையையும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியர் இன்னும் அன்பிய ஜூபிலி ஆண்டை கொண்டாடும் எம் யாழ் திருச்சபையையும் சத்திய வேத வழியில் பிரமாணிக்கத்துடனும் அர்ப்பணிப்புடனும் நித்தமும் நின்று உழைக்க ஆன்மீக அருளை பெற்றுக் கொள்ளவும் அருள் கூறும் அம்மா. திருக்குடும்பத்தின் காவலியே, புதுமை தாயே, எங்கள் குடும்பங்கள் மறைவாழ்விலும் சிவமாலை பக்தியிலும் வளர்ந்து மாண்புள்ள குடும்பங்கள் ஆகிடவும் கணவன் மனைவி உறவு அன்புடனும் பிரமாணிக்கத்துடனும் நீடித்து நிலைத்திடவும் பெற்றோர் பிள்ளைகள் உறவில் பொறுப்புடனும் நல்லுறவும் பேணப்படவும் மனவாழ்வு பிள்ளை பேறு தொழில் வாய்ப்பு வேண்டி நிற்போர் வாழ்வு மலர்ந்திடவும் கல்வி மற்றும் தொழில் துறைகள் இடர்கள் அனைத்தும் நீங்கி எங்களுக்காக பரிந்துரையும் அம்மா. எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பெற்றோரையும் முதுமை நோய் காரணமாக இப்போதைக்கு வர முடியாதவர்களையும் வெளிநாடுகளில் வாழும் உறவுகளையும் அகதியாக கைதியாக அங்கலாய்ப்பவர்களையும் இத்திருச்சுருவத்திலே முன் குழுமி இருக்கும் அனைவரையும் காலடியில் வைக்கின்றோம். காவல் தலைவியாக நின்று எங்களை பாதுகாத்தருளும் அம்மா. இறுதியாக எங்கள் அன்பார்ந்த தாயே, திருச்சன்னிதானம் விட்டு பிரிய இருப்பதினால் உமது ஆசீர்வாதத்தை இறந்து கேட்கின்றோம். அவ்வாசீர்வாதம் மேலும் எமக்குள்ள யாவற்றின் மேலும் என்றும் நின்று நிலைத்து எங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.
நன்மைகள் புரிந்திடும்